வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாள் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் 17. வாழ்வில் நிறைவு பெற வழி. பேரறிவாக, பேராற்றலாக, மெய்ப்பொருளில் இருந்து சுத்த வெளியில் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் மகான்களும் அறிஞர்களும் வாழ்வில் நிறைவாக வழிபெற நமக்கு தான், தனது சமுதாயம், ஊர், சுற்று, உலகம் எல்லோரும் நிறைவாக வாழ வழிவகுத்துள்ளனர். ஆனால் நாம தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி என்ற எண்ணப்படி நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளில் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை கிணக்காக பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர்களின் வாழ்க்கை சுதந்திரம் பறித்தல், நிறைவழித்தி பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறிப்பிழைந்த உணவு உழைப்பு உறக்கம் உடற்பு கரைப்படைந்த எண்ணம், இவை அனைத்தும் கருமையத்தை களங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வீர் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளனர். இதை நம்ம நிறைவு பெறாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு ஒவ்வொரு சிந்தனையிலையும் வாழ்க்கையில குடும்பத்தில் எவ்வளவு நேரம் நம்ம எல்லாரையும் நம்ம எந்த நிலையை நம்ம வாழ்க்கையில வளத்தோட வச்சிருக்கிறோன்றத தினமும் நம்ம ஒரு நிமிஷம் பயிற்சியில நம்ம செஞ்சோம்னா நம்ம நிறைவு பெற்று வாழலாம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம என்ன தப்பு செய்யறோம், என்ன நல்லது செய்யறோம், என்ன தீமை செய்யறோம், மத்தவங்களை நம்ம எப்படி வாழ்க்கையில கஷ்டப்படுத்துறோம், துன்பப்படுத்துறோம், நல்லது செய்யறோம், எல்லாமே நம்ம இரவானா சிந்தனையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்வில நிறைவு பெற்று வாழணும். அதுக்கு உதாரணமாக அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கையில நடந்த விஷயம். அம்மாவும் அப்பாவும் ஒரு தடவை அப்பா குளிச்சிட்டு இருக்கும்போது, அருட்தந்தை அவர்கள் குளிச்சிட்டு இருக்கும்போது அம்மா வராங்க. அம்மா முதுகு தேய்ச்சி விடும்போது அப்பா தண்ணி எடுத்து மேல ஊத்தி விட்டுறாங்க. தண்ணி ஊத்தும் போது அம்மாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அப்போ அப்பா முதுகு பாக்குறாரு, நாம செய்தது தப்பு தானே, தவறு தானே, இதை போல நாங்க செஞ்சோம்னா அவங்களுக்கும் துன்பம் ஏற்படும் இல்லையா, அதனால இந்த மாரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது நிறைவா ஒரு விஷயத்த அவர் எடுத்துக்கிட்டாரு. நிறைவான ஒரு விஷயத்த அவர் எடுத்துக்கிட்டது அடுத்த செயல்கள். அவர் ஒரு நாள் நைட்டு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. அருட்தந்தை அவர்களும் போய் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடும் போது நிறைவா சாப்பிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு திண்ணையில உட்கார்ந்து சரி நேரம் அவர் ஓய்வு பெறும்போது அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது உப்பு இல்லாத சாப்பாடு. அந்த உப்பு இல்லாத சாப்பாட சொல்றாங்க, எப்படிதான் இவர் சாப்பிட்டாருன்னே தெரியலையே, இந்த உப்பு இல்லாத சாப்பாடு. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நம்ம உப்பு போட்டு அவருக்கு வாழ்க்கை ருசியா நம்ம செஞ்சு வச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லும் போது கேக்குறாங்க தந்தை கிட்ட, ஏமா ஏன் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதா அப்படின்னு. இல்ல இன்னைக்கு கடவுள் எனக்கு இறைமற்றம் அந்த உப்பு இல்லாத சாப்பாடதான் எனக்கு கொடுத்தாருக்கு, நிறைவா இருக்கு, நான் நல்லா சாப்பிட்டேன், எனக்கு போதுன்ற அளவுக்கு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நிறைவான ஒரு வார்த்தை. வாழ்வில் நிறைவு பெற சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம சரிப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நான் நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நம் குடும்பத்தில் நம் சுற்றத்தில் இருப்பவர்கள், ஊர் உலகில் இருப்பவர்கள் எல்லாருடைய இன்ப துன்பங்களையும் நாம பகிர்ந்து அவர்களையும் நாம் நிறைவு பெற்று வாழ நாம வழிவகுக்கலாம். அன்பு கருணையும் தான் நாம வாழ்க்கையில நிறைவு பெற வழிவகுக்கும். அந்த அன்பு கருணை எப்படி இருக்கணும்னா மற்ற உயிர்களை துன்பப்படுத்தாம இருக்கணும். துன்பப்படுத்தாத ஒரு நிலையில அந்த அன்பும் கருணையுமா நாம இருந்துட்டு இருந்தோம்னா நான் நிறைவு பெற்று வாழலாம். சிறிது வெறுப்புணர்ச்சி ஆனாலும் நமது உள்ளத்தை இனிமை கெட செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யாம நிறைவோடு வாழ்க்கை வளங்களை வளப்படுத்தி கொண்டு குடும்பத்தையும் வளப்படுத்தி கொண்டு
நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு இதையெல்லாம் தாண்டி கருமையத்தையும் நாம தூய்மைப்படுத்திக் கொண்டு இனிமையாக வாழ வழி வகுக்கலாம். வாழ்க வளமுடன். சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.